ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 12 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது விட்டுமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோட்ன்றதுனால முடிஞ்சளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கப்புறம் சீசன் 2 ஃபியூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கான எந்த விதமான அஃபிஷியலான நோட்ஸும் கிடையாது. ஃபியூச்சரில் மேபி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகிறப்போ போடுறேன். கதை ரொம்ப சூப்பராக போயிருக்கு. சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொள்ள போறோமா. அந்த மேடு சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுவான். என்னது ஆல்பர்ட் இந்த மாதிரியான விஷயத்தைய பண்றான்? ஒன்னு சரி, உன் பேரு ஒலிவியாவா? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நான் யாருன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கில்பர்ட்டோடைய ஹவுஸ் ஹோல்டுல ஒரு ஃபார்மர் ஹவுஸ் மேடா வேலை செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அந்த இடத்துல பட்லரா இருக்கக்கூடிய கோயிலோடைய டாட்டர். நீ கோயிலோடைய டாட்டரா? அப்ப நீ அந்த இடத்துல தான் பிறந்தியா? ஆமா. ஹீரோவும் நோபல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பிரின்ஸோடைய வீட்டுல 2 விதமான சர்வன்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வேலை பார்க்கறதுல அவங்களுக்கான குழந்தை பிறந்தா கண்டிப்பா அதே இடத்துல தான் அவங்களும் அடுத்த கட்ட ஜென்ரேஷனோடைய மேடா வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு சர்வெண்டா அவங்க கண்டிப்பா ரொம்பவும் பிரின்ஸுக்கு லாயல்ட்டியா இருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். பிரின்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்ஸோடைய லைஃப் சாகடிச்சதும் வந்தாலும் தான். ஓஹோ, நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன். அதுக்காக தான் இந்த உடம்பையே என்னுடைய அம்மா அப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு உடம்பை வச்சுதான் நான் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். அப்படின்னு அவ சொல்றதுல தெரிய வர விஷயம் என்னன்னா, இவ ஒரு மேடா இருக்கல, அதனால இவளை அந்த விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தலைமை என்ன பண்ணிருக்கான், நம்ம ஆல்பர்ட் ஒரு நைட் வந்து ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு இவளை ஒட்டு துணி இல்லாம இவன் கூட ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். அந்த ஒரு சமயத்துல இவ கம்முன்னு இருக்கணும்ல, வாய வச்சுன்னு கம்முன்னு இல்லாம அப்பதான் அவன் பிளான் என்னவோ அதை வில்லத்தனமா அதில் சொல்லி இருப்பான். அதாவது ரொம்ப சந்தோஷத்துல அவன்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸோடைய படையை வச்சு எப்படியாச்சும் பேலஸை டேக் ஓவர் பண்ணி அடுத்த த்ரோன் பிரின்ஸா அப்படி இல்லைன்னா ராஜாவா ஆக போறன்ற விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தான். இதுதான் அவ கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்லியிருப்பான். ஹீரோ இது கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் பாடியும் லைஃபும் எதுவா இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு எப்படியாச்சும் அவரை கொலை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க. ஏன்னா அவர் பண்ணது பெரிய தப்பு. என்னுடைய மாஸ்டர் அவர் கொன்னுட்டாரு. வேற யாரு? கில்பர்ட் தான். அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இருந்தவன தலைவன் தான் அதுக்கப்புறம் விஷத்தை கொடுத்து கொள்ளிருப்பான். நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் தடுத்து நிறுத்தணும். ஹீரோவும் சரி நல்லா புரிஞ்சுது. சரி, கில்பர்ட் இருந்த அவருடைய வீட்டுல நீ என்ன பண்ணிருந்த? எங்க அப்பா அந்த வீட்டுல ஒரு பட்லரா இருந்ததுனால அவருடைய அசிஸ்டன்ட் மாதிரியான வேலைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இதுக்கப்புறம் நீ இதே இடத்துல அந்த வேலையெல்லாம் கூட இருந்து பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல உனக்கு கொடுத்த பேமெண்ட்டை காட்டிலும் நான் இந்த இடத்துல ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். நாளையில இருந்து உன்னுடைய வேலை இந்த இடத்துல ஆரம்பிக்கும். சரியா? என்கிட்ட இந்த சொன்ன விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லிக்காம நீ மறைச்சிக்கோ. ஆனா எதுக்கு நீங்க இதெல்லாம் எனக்கு பண்றீங்க? நீ உன்னுடைய மாஸ்டரை எப்போ இறந்தியோ அப்போதுல இருந்து பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கத்துல இருக்கேன். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலையில நீ வெளியே சுத்திட்டு இருந்தேன்னா அது உன்னுடைய வாழ்க்கைக்கே பெரிய ஆபத்தா போயிடும். ஏன்னா அவங்க எந்த டைம் ஆனாலும் உன்னை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உன்கிட்ட இருக்கிற லாயல்ட்டியை பார்க்கும்போது நீ எனக்கு வேலை செஞ்சினா கண்டிப்பா நான் உன்னை எந்த ஒரு காலகட்டத்திலையும் கைவிட மாட்டேன். எனக்காக உன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு விசுவாசமா வேலை செய். இது கேட்ட உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பா நான் வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்காகவே சேவை செய்யறேன். உடனே பார்த்தா ஹீரோவுடைய டார்க்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ல வந்து எஃப்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரேங்கும் ஆட் ஆயிடுது. ஹீரோவுக்கு அப்புறம் அவனுடைய அறையை விட்டுட்டு வெளியே வர ஜோயோ ஜிஜியும் மாஸ்டர் இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்கீங்க? நைட் ஆயிடுச்சு, கேரேஜ்ல போறீங்கிற மாதிரி கேட்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் இங்க பாருங்க யாரும் என்ன ஃபாலோ பண்ணி வர வேண்டாம், நான் தனியா தான் போறேன். என்னது தனியா போறீங்களா இந்த நைட்ல? ஹீரோ போற நோக்கத்தை வந்து ஜோயி பார்த்ததுல அவ புரிஞ்சுக்கிறான் ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் போறாரு, நம்ம அவரை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஜோயி அதுக்கப்புறம் ஜிஜியை தடுக்கிறா. அப்புறமா ஜோயியும் மாஸ்டர் நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்க, பாதுகாப்பா திரும்ப வாங்க, உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம் இங்கே. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய படைகள் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். அங்க போன கிட்டத்தட்ட வந்து 1000 கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த நிலைமை அப்படியே விட்டுட்டேன்னா அப்புறம் இந்த எம்பரர்ல பெரிய கலவரமே நடக்கும். ஆல்பர்ட் கிரவுன் பிரின்ஸா இருக்கிறதுனால அவங்க எதை சொன்னாலும் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் அந்த இடத்துல எனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கான புரட்சியை வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். எப்படி நம்ம விட்டதை மீட்கணும்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. சோ நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த நாட்டுல பெரிய அநியாயமே நடந்துட்டு இருக்கு. நான் அடுத்து மேஜிஸ்ட்ரியா மாறணும். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் உதவி பண்ண போறீங்க. அதனால நம்மளுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் யாரும் இந்த இடத்துல விட்டு கொடுத்துறாதீங்கன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. இதை கேட்ட உடனே சோல்ஜர்ஸ் உன்ன பக்கம் உற்சாகத்துல கத்துறானுங்க. ஆனா அந்த டைம் ஹீரோ சரியான டைமுக்கு வந்துருவான். ஒரு நிமிஷம் நில்லுனா நோவா, இந்த டைம்ல நீங்க என்னப்பா பண்ற? நீ பண்றது பெரிய தப்பு. உன்னுடைய நாட்டுக்கு எதிராக நீ பெரிய லெவலுக்கான படையை திரட்டி நீ புரட்சி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. கொஞ்சம் கூட நீ யோசிக்காம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க. முட்டாள்தனம் இது. இன்னும் டைம் இருக்கு, நீ கொஞ்சம் பேசுனா எல்லாமே மாறிடும். இதை யாரும் உங்ககிட்ட சொன்னது? அது இங்க விஷயம் இல்ல. நீ பண்ற இந்த மாதிரியான பெரிய தப்புடைய முதலடி கண்டிப்பா இது உனக்கு பின்னாடியே எதிராக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ உன்னுடைய நாட்டை அழிக்க போற. அதுல என்ன தப்பு? நான் கிரவுன் பிரின்ஸாக இருந்த பதவியும் புடுங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னாலலாம் சும்மா பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் மேஜிஸ்ட்ரி ஆகணும்.
மேஜிஸ்ட்ரி ஆவாம நான் இதே இதுல சாக விரும்பல. இது சாக போறியா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேனா? மேஜிஸ்ட்ரி உன்னை கொல்லணும்னு ஆசைப்படல. அவர் உன்னை எப்படியாச்சும் கிரவுன் பிரின்ஸ்ல இருந்து பதவியில தூக்கி நல்லவனா மாத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அவர் எழுதும் போது கூட அவருடைய ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஃபீலிங் கூட நீ புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு இப்படி பேசிட்டு இருக்க. மேஜிஸ்ட்ரியுடைய ஆசை என்னடானா நீ உயிரோட வாழணுன்றது மட்டும்தான். ஆனா நீ இப்படியாப்பட்ட எதிரான வேலையை அவருக்கு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கொடுத்துட்டு பார்க்கல. இந்த மாதிரி பண்றதை நிறுத்து. அவர் உன் மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் காலங்களில் எது வேணாலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன உனக்கு எதை பத்தி நான் கேட்க விரும்பல. பிரின்ஸாவே இருந்துட்டு சாகணும்னு ஆசைப்படலடா. கிட்டத்தட்ட 35 வருஷம் இந்த இடத்துல நான் காத்துட்டு இருக்கேன். எப்படியாச்சும் அந்த மேஜிஸ்ட்ரின்ற பதவிக்கு நான் போயே ஆகணும், இந்த நாட்டை ஆளணும்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாட்களை காத்திருந்தேன். ஆனா அது நிறைவேறல. அதனால இப்போ நானே அதை இறங்கி எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோவை யோசிக்கிறான். 35 வருஷமா மேஜிஸ்ட்ரி எதுக்காக அவருடைய பொறுப்பை விட்டுட்டு அந்த ஒரு பொறுப்பை யாருக்குமே தரலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த மாதிரியான மனசோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும். நான் பிரின்ஸா ஒரு நோபல் ஸ்டேட்டஸ் அடையிறதே எவ்வளவு பெரிய விஷயம் இந்த இடத்துல. அப்புறம் நம்மளுடைய வேலை என்னவோ ஒரு பிரின்ஸா அந்த வேலை எல்லாமே நம்ம இந்த இடத்துல ராஜ்யத்துல இருக்க மக்களுக்காக பண்ணணும். ஆனா இந்த இடத்துல ஆல்பர்ட் பண்ற விஷயங்களை பார்க்கும் போதே தெரியுது அவன் இந்த இடத்துல பிரின்ஸா பிறந்ததுல இருந்தே அவனுக்கான எந்த ஒரு வேலையும் அவன் சிறப்பா பார்க்கல. அதனாலதான் அவனுக்கான பெரிய பதவி கொடுத்தாலும் அவன் செய்யாம அப்படியே இருந்திருக்கான். இதனாலதான் மேஜிஸ்ட்ரியும் எதுவுமே அவன் கிட்ட சொல்றது இல்ல போல. ஃபைனலா என்ன முடிவோட இங்க வந்திருக்கேன்? என்னை தடுத்து நிறுத்த தானே? ஆமா. அப்ப உன்ன மாதிரியான எங்கர் பிரதர் எனக்கு இந்த இடத்துல தேவையில்லை. உடனடியா நோவாவை கொன்னுடுங்க. அவன் ஒரு துரோகி, நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக இந்த இடத்துல செயல்பட்டு இருக்கான். உடனே பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ண அந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ் முயற்சி பண்ண ஹீரோ லிவியத்தானுடைய பவரை பயன்படுத்தி அவனுக்கு எல்லாரையும் தடுத்து நிறுத்துவான். அதே போல ஹீரோ சண்டை போடும் போது சில விஷயங்களை கவனிப்பான். இவங்க எல்லாரும் அப்படியே அவனுடைய பேச்சை கேட்கறதுக்கான காரணம் அவங்க கையில இருக்கிற அந்த ஸ்வாட் அவங்களை மேனிபுலேட் பண்ணிருக்கு. சோ அவங்க இந்த விஷயத்துல ஏதோ வேணும்னு தெரிஞ்சு பண்ணல. அவன் கொடுக்குற ஆர்டர் தான் இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம கட்டுப்படுத்தணும். ஹீரோ லிவிய தன்னோட பவரை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் சாய்க்க உடனே பார்த்த ஹீரோவும் கமான் வெளியே வாங்க, சக்தியை பயன்படுத்துன்ற மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்க உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் மாஸ்டர் நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கும். இந்த டைம்ல எங்களை சமன் பண்ணுங்க. நாங்க 4 பேரும் ஒன்றிணைஞ்சு உங்களுக்காக ஹெல்ப் பண்ண போறோம். இப்போ ஹீரோவும் என்ன இது இந்த ஒரு பவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வா லூத்தியர் இல்ல பெஹிமுத் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே பார்த்தா அந்த இடத்துல பெரிய லெவலுக்கு பெஹிமுத் மான்ஸ்டர் வருவான். ஆனா அவன் பார்க்க வினோதமா இருப்பான். அதுக்கான ரீசன் என்னன்னா லூத்தியர் அந்த ஸ்பிரிட் ஏஞ்சலா இருக்கக்கூடிய ஹவோவானு அப்புறம் காலமாடா இருக்கக்கூடிய நம்மளுடைய பெஹிமுத் ஃபைனலா ஃபயர் பவர் இருக்கக்கூடிய லூத்தியர் இவங்க 4 பேரும் ஹீரோக்காக ஒன்றிணைஞ்சு ஒரு பெரிய சக்தியை வந்திருக்காங்க. இப்போ அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல வேற லெவலா இருக்கு பார்க்க. இன்னொரு பக்கம் நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஆல்பர்ட் இதை பார்த்த உடனே வாயடிச்சு போயிடுவான். என்ன இது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டர் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே கீழே இருக்கவங்களால தடுக்க முடியல. அந்த ஃபயர்ல அவனுக்கு மாட்டின் சிக்கிறானுங்க. ஹீரோவும் இது போதும் விட்டுரு, ஏன்னா அந்த சோல்ஜர்ஸ் யாரையும் நீ கொல்லக்கூடாது. தலைவன் அந்த இதெல்லாம் மறைஞ்ச பிறகு சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. என்ன பவர் அதுன்னு. அதே மாதிரி அவங்க எல்லாருமே சுயநலனுக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஆல்பர்ட் உன்ன பக்கம் பதட்டமாயிட்டான். இது முடிஞ்சதுன்னா இதோட நிறுத்திக்கும். நீ என்ன கொல்ல போறியா? நான் உன்னை கொல்ல மாட்டேன். என் கையால என் பிரதருக்கு நான் எப்பவுமே கொல்ல மாட்டேன். ஆனா நீ பண்ற இந்த மாதிரியான விஷயத்தினால கண்டிப்பா நம்மளுடைய மேஜிஸ்ட்ரிக்கு பெரிய ஆபத்து இருக்கு பின்னாடி. அதே போல மேஜிஸ்ட்ரி எப்பவுமே இதை விரும்ப மாட்டாரு. தன்னுடைய பசங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொன்னுக்க கூடாதுன்னு ஆசைப்படுவாரு. அதனால நீயே இதை எடுத்துக்கோ அப்படின்னு ஈஸ்ரோ பாய்சனை கொடுப்பான். எங்க பாரு உன்னை நீயே கொன்னுக்கோ. அதே மாதிரி நானே உன்னை சாகிறதுக்கு தடுக்கிறதுக்குள்ள எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு சுத்தமா புரியல. எங்க பாரு என் மைண்ட் மாறதுக்குள்ள பண்ணிடு. நான் இதை பண்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்களும் சரி உன் கூட இருக்கிற சபார்டினேட்ஸும் சரி அக்கறை இல்லாம அவங்கள நீ பலியாட ஆக்க பாக்குற. அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ எப்படியாச்சும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுற. எதனாலதான் நீ உன்னை கொன்னுக்கணும்னு ஆசைப்படுற? ஏன்னா உன்னோட சபார்டினேட்ஸால உனக்கு சாக வரக்கூடாது, உன் ஃபேமிலியில இருக்கவங்களால கூட வரக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தினால எனக்கு தான் ரொம்ப மனவலி வரும். அப்படி இல்ல நீ இதை எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சீனா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இருக்கிற எல்லா விதமான தப்பையும் ஒத்துக்கிட்டு உன் கூட இருக்கிற உன் ஃபேமிலி சேர்ந்தவங்க கிட்டையும் சபார்டினேட்ஸ் கிட்டையும் மன்னிப்பு கேளு. அப்புறம் ஜெயிலுக்கு போ. அதுதான் உனக்கான ஒரே வாய்ப்பு. நீ தான் அதை சூஸ் பண்ணணும் பிரதர். இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை நான் பண்ணவே மாட்டேன். ஃபாஸ்டர் ஹார்வர்ட் இவனை கொல்லுங்கடா. அவனுங்க பக்கம் ஹீரோவை கொல்றதுக்காக வரும்போது ஹீரோவா அவனுக்கு அடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கேன். இது இன்னும் முடியல. அடுத்த த்ரோனுக்கு நான் போன உடனே நடக்கிறது இங்க வேறதான். அதுக்காக நான் எத்தனை பேர் வேணாலும் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், கொல்லுவேன்டா அப்படி இன்னமும் சைக்கோதனமா பேசுறான். ஆனா அந்த டைம் பார்த்தா ஃபாஸ்டரும் ஹார்வர்டும் அவனை கைது பண்றாங்க. கிரவுன் பிரின்ஸ் ஆல்பர்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க முட்டாள்களா? இதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டர் நாங்க ஃபாலோ பண்ண முடியாது. பிரின்ஸ் நோவா அவர் சரியான வேலையை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுடைய ஃபேமிலிக்கோ சபார்டினேட்ஸுக்கோ எந்த விதமான மரியாதையும் எமோஷன்ஸோ எதுவுமே படுற மாதிரி தெரியாதனால இப்ப அவர் சொல்ற ஆர்டர் தான் நாங்க கேட்க போறோம். என்னடா பேசிட்டு இருக்க? நான் கிரவுன் பிரின்ஸ் ஆல்பர்ட்ரா. நான் சொல்றத நீ பண்ணிதாகணும். வாய மூடு. நீ பண்ண வேலையால தான் கிட்டத்தட்ட 120 பேர் அந்த மைஸ்மான் சொல்லக்கூடியவங்களால இறக்கப்பட்டாங்க. அது உனக்கு ஞாபகம் இல்லையா? சில வருஷங்களுக்கு முன்னாடி லிவியத்தானுடைய சீல பிரிக்கின்றதுக்காக நீ பல பேரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? இதை கேட்ட உடனே ஹீரோ அதிர்ச்சியாமா. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்த அதே சீனை தான் அப்போ யோசிச்சு பாக்குறான். அதுல இறந்ததுல என்னுடைய பெரிய அண்ணனும் ஒருத்தன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கூட இறந்திருக்கான். அதுல தெரியுமா? ஃபாஸ்டரும் ஆமா என்னுடைய அப்பாவை கூட நான் இறந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ சொல்ற முட்டாள்தனமான ஆர்டர்ஸை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். என்னடா பேசிட்டு இருக்க? நான் கிரவுன் பிரின்ஸ்ன்ற மாதிரி அவன் பேச அவ வாய அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஃபாஸ்டரும் பிரின்ஸ் நோவா கிரவுன் பிரின்ஸ்ன்ற பதவியில இருந்து இவரை தூக்கிட்டாங்க தானே. அப்பனா இதுக்கப்புறம் இவர் கொடுக்குற ஆர்டர் எல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. என்ன பண்ணணும்ன்றதை நீங்களே சொல்லுங்க. நாங்க அதை பண்றதுக்கு தயாரா இருக்கோம். சரி ஓகே ஒலிவியா இங்க வா. அதுக்கப்புறம் பார்த்தா அவ அங்க வந்த உடனே ஆல்பர்ட் பார்த்துட்டு அதிர்ச்சியா அடக்கடவுல என் கூட படுத்தவளா இப்படி
இப்படி வந்துட்டேங்க. அவ கையாலேயே அந்த விஷத்தை கொடுத்து நீ உன்னுடைய பழி வாங்கணும்னு சொன்னல, அதை பண்ணிட்டு ரொம்பவும் நன்றி பிரின்ஸ் நோவா. அவன் உன்னை பக்கம் கத்திட்டு இருக்கான், இதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ ஏன் இந்த விஷயத்துல அவன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணது? உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு எப்படி நீ துரோகம் பண்ணலான்ற மாதிரி உன்னை பக்கம் அவன் கட்டுப்புல கத்த. ஆனா இவனுங்க அதுக்கப்புறம் வாயை திறக்க வச்சுட்டு அவ உன்னை பக்கம் விஷத்தை வாயில ஊத்த கட்டாயப்படுத்தி முழுங்க வச்சிருவானுங்க. யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு அவன் சாகர தருவாயில கீழே வீழ்ந்துட்டான். 35 வருஷம் இந்த எம்பரர் ஆளணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் சாவு இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நிறைவேறாத ஆசையோடய அந்த இடத்துல செத்து போறான். நோவாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், பிரதர் எனக்கு வேற வழி இல்லை. அப்புறம் அந்த இடத்துல இருக்க 3 பேருமா சேர்ந்து பிரின்ஸ் நோவா நீங்க பண்ண இந்த செயலை வந்து எங்களுக்கு நல்லாவே புரியுது ஏன் இதை பண்ணீங்கன்னு. ஏன்னா இவரால் நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய பேரால பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால அவருடைய சூசைட் அட்டம்ப்ட்ன்றது இந்த இடத்துல இருக்க நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாம நம்ம பாத்துக்கலாம். அவராவே தான் இந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிறார் சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்லிடுவோம். தன்னுடைய ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய குற்றத்தையும் துரோகத்தையும் பண்ண அவருக்கு உயிரோட இருக்க மட்டும் தெரிஞ்சுன்னு ஃபைனலா சூசைட் பண்றதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணிக்கிறாரு சொல்லிட்டு கதையும் மாத்திடுவோம். எனக்கு நல்லா புரிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு காயத்தை குணப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலைகளை பாருங்க. இரவு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருந்தா எனக்கு வேற வழி தெரியல. இந்த நாட்டுக்கு நல்லதை மட்டும் தான் நான் பண்ணேன். உனக்கு வாய்ப்பு கொடுத்து நீ அதை பயன்படுத்திக்கல. அதனால என் மேல எந்த விதமான தப்பும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பொறுமையா தான் போகும். அதுக்கப்புறம் இறந்து போன நம்ம ஆல்பர்ட்டுடைய சாவுபட்டிக்கு முன்னாடி பார்த்தா நம்ம மேஜஸ்டியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு நடந்த செய்தியை சொல்லுவாரு. இந்த நாட்டுக்கே எதிரான பெரிய புரட்சியை பண்ண அவரால் தன்னுடைய ஃபேமிலிக்கும் இந்த நாட்டுக்கும் பண்ண துரோகத்துக்காக எப்படி இருந்தாலும் தன்னுடைய சோல்ஜர்ஸ் பின்வாங்கின நிலையில ஃபைனலா அவர் தன்னைத்தானே பாய்சன் சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கினாரு மேஜஸ்ட்ரி. இதுதான் அந்த இடத்துல நடந்ததா சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னு அவங்களுக்கும் எந்த விதமான விஷயமும் தெரியாத மாதிரி மறைச்சு சொல்றாங்க. மேஜஸ்ட்ரியும் இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல அவனுடைய பையன் இறந்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பண்ணல நோவா இருக்கான். நோவா எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பான். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவரும் இன்னொரு பக்கம் சொல்ல அப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடிய திரும்ப அந்த வாய்ஸ் வரும் இந்த இடத்துல வருது. அதுல அவங்க சொல்ல வர விஷயம் என்னடானா ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கக்கூடிய கில்பர்ட் அரரெட், செகண்ட் பிரின்ஸ் அண்ட் கிரவுன் பிரின்ஸா இருக்கக்கூடிய ஆல்பர்ட் அரரெட் 2 பேரும் இந்த நாட்டுக்கு எதிராக பண்ண சூழ்ச்சியின் காரணமா அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கான தண்டனையா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த நாடு ரொம்பவும் அமைதியா போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா இந்த முழு கதையும் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்க ஆளை காமிக்க அந்த பொண்ணு உன பக்கம் ஆஹா அந்த நோவா பிரின்ஸ் சூப்பர்ப்பா சிஸ்டர், அவருடைய ஏஜ் உங்களுடைய ஏஜ் ஒன்று தானே, சரி அடுத்தது என்ன நடந்துச்சு? இவங்க தான் பார்த்தா நம்ம பிரின்ஸ் இந்திராவுடைய கிராண்ட் டாட்டரு. இவங்களுக்கு தான் ஹீரோவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் அந்த 13வது வயசுலயே நிச்சயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேட்க அவங்களும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த கதையை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நடக்க போற கதை எல்லாமே இன்னும் நடக்கல. அதுக்கப்புறம் 3 வருஷங்கள் கழிச்சு இப்ப எம்பரர் பார்த்தா ரொம்ப செழுமையா ரொம்பவும் அமைதியா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க. ஹீரோ தன்னுடைய பேலஸை பார்த்தா பயங்கரமா உருவாக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஜிஜிஎஸ் வேலை செஞ்சுட்டு இருக்க. ஆஹா இந்த வருஷத்தோடைய பத்திரிக்கை பார்த்தா இவருக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. முக்கியமா ஹெட்மேட் நம்ம எல்பிசிஎம் வந்து அமைச்சிருக்காங்க கிஃப்ட் எல்லாம். அப்படியா அது அப்பனா முக்கியமா அவர்கிட்ட காமிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகளை அவங்க சிறப்பா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. ஜிஜியும் எதுக்கு இவ்வளவு பரிசுகள் மட்டும் வருஷம் அவருக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு, ரூமே பத்த மட்டும் சொல்ல அதுக்கான ரீசன் நம்மளுடைய பிரின்ஸ் நோவா ஹெல்ப் பண்ண ஆட்கள் அதிகம் இந்த இடத்துல. அதனாலதான் அவங்க எல்லாரும் நன்றி கடனா அவருக்கு பிறந்த நாளுக்கு நிறைய பரிசு கொடுக்குறாங்க. மாஸ்டர் உண்மையிலே சூப்பர்ல. அதுக்கப்புறம் ஜோயோ அந்த இடத்துல இவங்களை வேலை பார்க்க சொல்லிட்டு அவன் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருவான். ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கர ஸ்மார்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆளைய பார்க்க அவ்வளவு கித்தாகிறான். அந்த டைம் பார்த்தா அந்த இந்திரா பிரின்ஸோடைய கிராண்ட் டாட்டரோ வருவாங்க. அவ பேரு ஆட்ரே. நீங்க உண்மையிலே பிரமாதமான ஆள் தான் பிரின்ஸ் நோவா. ஆட்ரே வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஹீரோக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஹீரோ கூட உட்காரும்போது. உங்களுடைய 15வது பிறந்தநாள் வரைக்கும் நான் காத்துட்டு இருந்த இந்த நாளுக்காக தான். இதுக்கப்புறம் உங்களுடைய பேரை வச்சு தான் நான் உங்க கூடயே இருக்க போறேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஓகே தான். எனக்கு அதுல ரொம்ப ஹாப்பின்ற மாதிரி அவ சொல்ல சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்திரா பிரின்ஸும் நான் இப்போ இந்த எம்பரரை பத்தி சொல்ல போறேன். இந்த ஒரு நிலைமையில அடுத்த மேஜஸ்ட்ரி ஆகிறதுக்கான தகுதியா இருக்கக்கூடிய ஆட்கள் மொத்தம் 3 பேர் நிற்கிறாங்க வரிசையில. ஃபர்ஸ்ட் 4th பிரின்ஸா இருக்கக்கூடிய ஹென்றி, 2வது 8th பிரின்ஸா இருக்கக்கூடிய ஆஸ்கர், 3வது ஆள் எவனாலையும் சாய்க்க முடியாத பிரின்ஸ் நோவா, 13th பிரின்ஸ். ஹீரோவனுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்ப அவன் ஒய்ஃபு கிட்ட நான் போயிட்டு வரேன், நல்லபடியா போயிட்டு வாங்க பிரின்ஸ் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்ப அதோட இந்த எபிசோட முடிப்பாங்க. சரிங்க, இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. முக்கியமா இந்த சீசன் ஃபுல்லா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட மறந்துடாதீங்க. கூடவே ஹைப் பண்ற ஒரு விஷயத்தையும் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். சீசன் 2 ஃபியூச்சர்ல வருமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பெருசா அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. பட் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா போடுறேன். முடிஞ்சளவுக்கு அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல சீரிஸை பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்த கட்ட வரக்கூடிய சீரிஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.